வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு கோரும் நிதியை ஒன்றிய அரசு வழங்குவதில்லை. அதிமுக பொதுக்குழுவில் ஒன்றிய அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். நிவாரண நிதி தொடர்பாக ஒன்றிய நிதி அமைச்சரிடம் தமிழக அரசு சார்பில் மனு. நிவாரண நிதியை விரைந்து வழங்க வேண்டும் என கோரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய பாஜக அரசை வெளியேற்ற வேண்டும். பிரதமரை தீர்மானிக்கும் சக்தியாக இந்தியா கூட்டணி இருக்க வேண்டும் என துரை வைகோ பேட்டி. சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடலோர பகுதிகளில் பொதுமக்கள் அஞ்சலி. பேரிடர்களை எதிர்கொள்ளும் கட்டமைப்புகளை உருவாக்குவோம் என முதலமைச்சர் பதிவு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்ட மேடையில் வைக்கப்பட்டிருந்த தமிழக முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மழை வெள்ள நிவாரண தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்துவது உள்ளிட்ட 23 தீர்மானங்களை எடப்பாடி பழனிசாமி முன்மொழிய திண்டுக்கல் சீனிவாசன் வழிமொழிந்தார். அதன்படி நாடாளுமன்ற மக்களவையில் அத்துமீறல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் மற்றும் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்றும் புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றி மறுவாழ்வு அளிக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கும் உண்டு என்பதை உணர்ந்து தேவையான நிதி உதவியை தமிழ்நாட்டுக்கு வழங்க முன்வர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இனி ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறினார். பாஜக, காங்கிரஸ் என மத்தியில் யார் ஆண்டாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு நிதி அமைச்சர் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் பார்த்திருக்காரு, சேதங்களை எல்லாம் பார்வையிட்டிருக்காரு, நிதி வழங்குவதா சொல்றாங்க. நாங்களும் செயற்குழு பொதுக்கூட்டத்திலேயே தெளிவா பேசி பொதுக்குழு கூட சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண தொகையை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். கூட்டத்தில் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், மூத்த நிர்வாகிகள் மற்றும் KP முனுசாமி, SP வேலுமணி, KA செங்கோட்டையன், தங்கமணி, ஜெயக்குமார் உள்பட செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் பெய்த அதி கனமழை காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி பெருமளவு பாதிக்கப்பட்ட நிலையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்ற அவரிடம் தூத்துக்குடி, நெல்லை, குமரி, தென்காசியில் ஏற்பட்ட மழை பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி மனு அளிக்கப்பட்டது. மேலும் வேளாண் கடன்கள் அனைத்தையும் நிபந்தனை இன்றி தள்ளுபடி செய்யவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆய்வு கூட்டத்தின் போது MP கனிமொழி, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, ஒன்றிய இணை அமைச்சர் L முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர். தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். உயர்த்தப்பட்ட 430% நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். பீக் அவர் கட்டணம் ரத்து செய்தல், சோலார் மேற்கூரை நெட்வொர்க் கட்டணத்தையும் பல்முனை ஆண்டு கட்டணத்தையும் உடனடியாக ரத்து செய்தல், 2 ஆண்டுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்துவதை தவிர்க்க வேண்டும். 12 கிலோவாட்டுக்கு கீழ் மின்சார இணைப்பு பெற்றுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 3B அட்டவணைக்கு பதிலாக 3A1 என்ற அட்டவணைக்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக அரசு சார்பில் மின்வாரியம் விடுத்த கோரிக்கையை ஏற்று
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 12 கிலோவாட்டுக்கு கீழ் மின்சார இணைப்பு பெற்றுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 3B அட்டவணைக்கு பதிலாக 3A1 என்ற பழைய அட்டவணைக்கு மாற்ற அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு யூனிட்டுக்கு 7.65 வசூலிக்கப்பட்ட மின் கட்டணம் ₹4.60 குறையும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண தமிழ்நாடு அரசு மற்ற கோரிக்கைகளையும் பரிசீலிக்க வேண்டும் என்றும், டிசம்பர் 10ஆம் தேதி மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். 10 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினரின் நலனை கருத்தில் கொண்டும், சுமார் 1 கோடி தொழிலாளர்களின் வாழ்வாதார நிலையை கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு அரசு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். தென் மாவட்டங்களில் ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் போது அரையாண்டு தேர்வுகள் நடத்தப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான குளிர்கால சிறப்பு பயிற்சி முகாமை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மழை வெள்ளத்தால் சான்றிதழ்களை இழந்த மாணவர்களுக்கு நகல் சான்று வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சமூக வலைதளங்களுக்கு மாணவர்கள் அடிமை ஆகாமல் இருப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய பாஜக அரசை வெளியேற்ற வேண்டும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் மதிமுக சார்பில் கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துரை வைகோவுக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய துரை வைகோ, நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக இந்தியா கூட்டணி இருக்க வேண்டும் என கூறினார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு மதிமுக சார்பில் தற்போதே தேர்தல் பணியை தொடங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தலில் யாரு வரக்கூடாது, யார் வர வேண்டும் கிடையாது, யாரு வரக்கூடாது நம்ம இலக்குன்னு சொல்ல முடியும். முதலமைச்சர் அண்ணன் தளபதி சொல்லியிருக்கிறார், மதவாத பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதற்காண்டி நம்ம எந்த விதத்திலையும் ஒரு சலசலப்புக்கோ ஒரு விரிசலுக்கோ நம்ம ஏற்படுத்த கூடாதுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துல ஒரு பெருந்தன்மையோட அன்னைக்கு அவர் சொல்லலாம். பிரதமர் வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் அது நீங்க சில தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இவர் வேணும் அவர் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ராகுல் காந்தியை யாருமே ப்ரொபோஸ் பண்ணல, அதுக்கு பதில் இவங்களால இது சிலருடைய கருத்து, சில இயக்க தலைவருடைய கருத்து. ஆனா எங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியுடைய தலைமையை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம்னா, இப்போ தலைமை இந்த கூட்டணியுடைய தலைமை யாரு அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், அது இது கிடையாது. முதல்ல நாங்க வெற்றி பெறணும், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, மறுபடியும் மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆகக்கூடாது, அதுதான் இலக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்வில் மாவட்ட அவைத் தலைவர் ஆரோக்கியசுவாமி தலைமை தாங்கிய நிலையில் மதிமுக கழக நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கான மோட்டார் கார் வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போக்குவரத்து துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள 91 வட்டார போக்குவரத்து மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள், 54 மோட்டார் வாகன ஆய்வாளர்களுக்கான மற்றும் அலுவலக ஓட்டுநருக்கு தேர்வு நடத்தும் விதமாக 6.25 கோடி மதிப்பில் 145 இலகு ரக மோட்டார் கார் வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதேபோல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் குழந்தைகள் நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடங்களை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்ட கிராம ஊராட்சி செயலக கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். 2024ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி முதல் வாரத்தில் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் போது உரையில் அரசின் நிதிநிலை, புதிய திட்டங்கள், அரசின் கொள்கைகள் குறித்த அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும். கடந்த ஆண்டு அரசு கொண்டு வந்த முக்கிய திட்டங்கள் குறித்தும் ஆளுநர் தனது உரையில் தெரிவிப்பார்.
இந்நிலையில் ஜனவரி மாதம் 7, 8ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளதால் ஜனவரி 2ஆம் வாரத்தில் கூட்டத்தொடர் தொடங்குவது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் கட்டமைப்புகளை உருவாக்குவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஆழிப்பேரலை என்னும் சுனாமி தாக்கிய நாளான டிசம்பர் 26ஆம் தேதி கடலோர கிராமங்களில் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி இன்றைய தினம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பலரும் சுனாமியில் உயிரிழந்த உறவினர்களுக்கு கடலில் பால் ஊற்றி மலர்களை தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களிலும் மீனவ பஞ்சாயத் மற்றும் மீனவ அமைப்புகள் சார்பிலும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் உறவினர்களின் நினைவு இடங்களில் அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சந்திரபாடி, சின்னூர்பேட்டை, சின்னங்குடி, குட்டியாண்டியூர், வெள்ளக்கோயில், மாணிக்க பங்கு, வானகிரி உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சுனாமியால் உயிரிழந்தோரை நினைவில் ஏந்தி காலநிலை மாற்றத்தின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களுடன் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் கட்டமைப்புகளை உருவாக்குவோம் என பதிவிட்டுள்ளார். மிக்ஜாம் புயல் கனமழையால் சேதமடைந்த 26 கோயில்களை 5 கோடி மதிப்பில் சீரமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் துறை ரீதியிலான ஆய்வுக் கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 26 கோயில்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட கோயில்களை சீரமைக்க முதற்கட்டமாக 5 கோடி ரூபாயை இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் டிசம்பர் 30ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு காற்றின் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மிதமானது முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் டிசம்பர் 30ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சபரிமலையில் நாளை நடைபெறும் மண்டல பூஜை தரிசனத்திற்கான முன்பதிவு 70,000ஆக குறைக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற மண்டல பூஜை நாளை நடைபெறுவதை ஒட்டி இன்று சபரிமலை ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிலையில் நாளை நடைபெறும் மண்டல பூஜை தரிசனத்திற்காக முன்பதிவு 70,000ஆக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல கால பூஜைக்கான 39 நாட்களில் 31.43 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாகவும் கோயில் வருவாயாக 204.30 கோடி வசூல் கிடைத்துள்ளதாகவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்காக பாஜகவினர் மக்களின் துயரத்தை பயன்படுத்திக் கொள்வதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் புயல், மழை, வெள்ள பாதிப்பை பேரிடராக அறிவிக்க மாட்டோம் என ஒன்றிய அரசு கூறுவது அவர்களின் அதிகார மமதையை காட்டுவதாக சாடினார். புயல், மழை, வெள்ளம் போன்றவற்றால் மக்கள் பாதிக்கப்படுகிற போது அதை பேரிடராகத்தான் கருத வேண்டும், அறிவிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் போர்க்கால நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் போதிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு நல்ல அரசுக்கு உள்ள இலக்கணமாகும். இவர்கள் ஆட்சியை நடத்துவதற்கு அருகதையற்றவர்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இதையெல்லாம் எங்களால் பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவது இன்னும் கூடுதலாக
அவர்கள் எந்த அளவுக்கு அதிகார மமதையோடு செயல்படுகிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. இதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவிலில் மார்கழி மாத திருவிழாவின் 9வது நாளான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவை காண குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு குமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெடுவாசல் ஊராட்சி பட்டாவரம் கிராமத்தில் சவுந்தரராஜன் நாகவல்லி என்பவரது கூரை வீடு திடீரென்று தீ விபத்தால் எரிந்து முழுவதும் சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் பாதிக்கப்பட்ட சவுந்தரராஜனுக்கு தனது சொந்த நிதியிலிருந்து 5000 ரூபாய் மற்றும் நிவாரணமாக அரிசி மளிகை பொருட்கள் வழங்கி ஆறுதல் கூறினார். வேலூர் மாவட்டம் சேன்பாக்கம் மேம்பாலத்தில் சென்னை நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கர்நாடக பேருந்து ஒன்று எதிர்பாராத விதமாக காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மேலும் அருகில் வந்த 2 சக்கர வாகனங்கள் மீதும் மோதியுள்ளது. இந்த விபத்தில் 5 பேருக்கு பலத்த காயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விபத்தில் சிக்கிய குடும்பத்தினரை மீட்டு மருத்துவமனைக்கு தனது காரில் அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்த மாவட்ட ஆட்சியர் வளர்மதியின் செயல் அனைவரின் மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து ராணிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி வனப்பகுதியின் குறுக்கே அமைந்துள்ள மூணாறு சாலையில் காட்டு யானை ஒன்று சாலையின் குறுக்கே நின்றிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்தினர். சிறிது நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் சாலையில் தேங்குகின்ற நிலையில் வாகனங்களை கண்ட காட்டு யானை அங்கிருந்து காட்டுக்குள் சென்றது. இதனால் உடுமலை மூணாறு சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் 1.31 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கிராம ஊராட்சி செயலக அலுவலக கட்டிடங்கள் மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை முதலமைச்சர் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இக்காணொலி காட்சி நிகழ்ச்சியில் வாலாஜா நகரத்தில் உள்ள ஊராட்சி செயலக அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆனி மேரி ஸ்வர்ணா, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் நகர பகுதிகளான முள்ளிப்பாளையம், சேன்பாக்கம் உள்ளிட்ட நகர பகுதிகள் பல பகுதிகளிலும் சுமார் காலை 9:55 மணிக்கு லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. இம்மாதம் 8ஆம் தேதி இதே போன்று நில அதிர்வு ஏற்பட்டு 3.6 ஆக பதிவாகி இருந்தது. ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து நில அதிர்வு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே மோட்டார் பம்ப் செட்டில் மின்சாரம் தாக்கி சிறுவர்கள் 2 உயிரிழந்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பம்ப் செட் உரிமையாளர் மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறுவர்கள் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்கலம் பகுதியில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிகள் 2 அதே பகுதியை சேர்ந்த முதியவர் மகாலிங்கம் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். சிறுமிகள் 2 நடந்த சம்பவம் குறித்து தங்களது வீட்டுக்கு திரும்பி பெற்றோர்களிடம் கூறியுள்ளனர். இதனையடுத்து சிறுமிகளின் பெற்றோர் பல்லடம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கில் முதியவர் மகாலிங்கத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 99வது அமைப்பு தினத்தை ஒட்டி களப்பால் குப்பு நினைவரங்கத்தில் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் வை சிவபுண்ணியம் அவர்கள் கட்சியின் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கே மாரிமுத்து உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கட்சியின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 5895 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் உயர்ந்து 47,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 81 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 81,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஹமாஸ் அமைப்பை அழிக்கும் வரை போர் நிறுத்தம் கிடையாது என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் தினத்தின் போது காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதலில் பல குடும்பங்கள் கொல்லப்பட்டதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பை அழிக்கும் வரை போர் நிறுத்தம் கிடையாது என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், ஹமாஸ் அமைப்பு அழிக்கப்பட வேண்டும், காசாவில் உள்ள ஆயுத குழுக்களை அழிக்க வேண்டும், பாலஸ்தீன சமூகத்தில் பயங்கரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும், இந்த மூன்றும் நிறைவேறும் வரை காசாவில் போர் நிறுத்தம் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு கோரும் நிதியை ஒன்றிய அரசு வழங்குவதில்லை. அதிமுக பொதுக்குழுவில் ஒன்றிய அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். நிவாரண நிதி தொடர்பாக ஒன்றிய நிதி அமைச்சரிடம் தமிழக அரசு சார்பில் மனு. நிவாரண நிதியை விரைந்து வழங்க வேண்டும் என கோரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய பாஜக அரசை வெளியேற்ற வேண்டும், பிரதமரை தீர்மானிக்கும் சக்தியாக இந்தியா கூட்டணி இருக்க வேண்டும் என துரை வைகோ பேட்டி. சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடலோர பகுதிகளில் பொதுமக்கள் அஞ்சலி. பேரிடர்களை எதிர்கொள்ளும் கட்டமைப்புகளை உருவாக்குவோம் என முதலமைச்சர் பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.